பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நம்முடைய சேனல் மூலியமாய் ஒரு புதிய நிகழ்ச்சியை துவங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஹிடன் பிரெட் என்கிற, அதாவது மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சி மூலியமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் கூட இந்த ஹிடன் பிரெட் என்றால் என்ன, இதை பத்தின ஒரு பின்னணியை நம்ம முதலாவது பார்ப்போம். அதற்கு முன்னதாக வேதாகமத்திலிருந்து எந்த இடத்துல இதை பற்றி சொல்லப்படுகிறது என்கிற வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படுத்தின விசேஷத்துல கிட்டத்தட்ட 7 சபைகளை குறித்தும் அந்த சபைகளுக்கான வார்த்தைகளை குறித்தும் அங்கு சொல்லப்படுகிறது. அப்படித்தான் பெர்கேமோ சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் தான் இது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன? இத பழைய ஏற்பாட்டு பின்னணியில இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல இருந்த போது தேவன் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கட்டளையிட்டார். தேவன் மோசையிடம் ஒரு அளவு மன்னாவை எடுத்து ஒரு பொற்களத்திலே வைத்து அதை உடன்படிக்கை பெட்டிக்குள், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கும்படி கூறினார். இது தலைமுறையாக ஒரு நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செய்யப்பட்டதுதான். இதை நம்ம யாத்திராகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 32 - 34 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நம்ம இதை வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்த போது கர்த்தர் இந்த மன்னாவை கொடுத்தார். உடன்படிக்கை பெட்டிக்குள் மறைந்திருந்ததால இது மறைவான மன்னா என்று அழைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவே மெய்யான மன்னா. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தம்மை பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று வெளிப்படுத்துகிறார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று யோவான் 6:51 நம்மளால பார்க்க முடியும். உலகத்திற்கு தெரியாத ஆனாலும் விசுவாசிகளுக்கு மட்டுமே வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை இது குறிக்கிறது. மறைவான மன்னா என்பது கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் நெருக்கமான உறவை குறிக்கிறது. ஆவிக்குரிய போஜனம். பெர்கேமோ சபையில் இருந்தவர்களுக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பலிகளை புசிக்கும்படி சோதிக்கப்பட்டார்கள். அதற்கு பதிலாக தேவன் அவர்களுக்கு மறைவான மன்னாவை, அதாவது தேவனுடைய வார்த்தை என்றும் கிறிஸ்துவின் ஐக்கியம் என்கிற வாக்குத்தத்தத்தை தருவதாக அவர் வாக்களித்திருக்கிறார். இது உலக பிரகாரமான உணவல்ல, ஆத்துமாவை திருப்திப்படுத்தும் பரலோக போஜனம். இதன் அர்த்தம் என்ன? வேத வல்லுநர்கள் கூறும் போது இது 3 காரியங்களை உணர்த்துகிறது. மறைவான உறவு, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிறதான, உலகத்தால புரிந்து கொள்ள முடியாத, விசுவாசிகளுக்கு மட்டுமே தெரிந்த கிறிஸ்துவின் அன்பை இது வெளிப்படுத்துகிறது. அதோடு நித்திய ஜீவன். வனாந்திரத்திலே மன்னா உண்டவர்கள் மரித்தார்கள். நமக்கு தெரியும், வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் மன்னாவை, இந்த வானத்திலிருந்து பொழிந்த மன்னாவை சாப்பிட்டவங்க மரித்து போனார்கள். ஆனால் இந்த மறைவான மன்னாவை புசிக்கிறவன், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றென்றைக்கும் பிழைப்பார்கள். அவர்கள் மரித்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இது ஒரு பரலோக விருந்துக்கான ஒரு ஆயத்தமா இருக்கிறது. எதிர்காலத்துல பரலோகத்துல தேவன் தமது பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணியுள்ள மகிமையான ஆசீர்வாதத்தின் அடையாளத்துக்கு ஒரு சுருக்கமா இது இருக்கிறது. அதனால இந்த மறைவான மன்னா எல்லாருக்கும் இது வெளிப்படுத்த, மறைவான மன்னாவை குறித்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா கர்த்தர் நிறைய உவமைகள்னால எல்லாருக்கிட்டையும் பேசுவாரு. ஆனா சில உவமைகள் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படலை. சீஷர்கள் மாத்திரம் தனித்திருக்கும் போது சீஷர்களிடத்துல மட்டும் சில உவமைகளுக்கான விளக்கத்தை கொடுப்பாரு. அப்ப சீஷர்கள் கேட்பாங்க, ஏன் இதை அவங்க கிட்ட சொல்லலை, எங்க கிட்ட மட்டும் சொல்றீங்க அப்படிங்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு பதில் சொல்லுவாரு. மத்தேயு 13:11 நாம் வாசிக்கிறோம், பரலோக ராஜ்ய ரகசியம் அறிய உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அதே போலதான் பழைய ஏற்பாட்டு காலத்தை நாம் வாசித்த அந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் புசித்தார்கள். வனாந்திரத்துல கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவர்களது புசித்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுகிற இந்த மறைவான மன்னா என்பது யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு ஒரு நல்ல உறவுல இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட சொல்லுகிறவர்களுக்கு அவர் இந்த மறைவான மன்னாவாகிய தன்னை வெளிப்படுத்துவார். அப்போ இந்த மறைவான மன்னாவை நாம் புசிக்க வேண்டுமானால் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு உள்ளவர்களா இருக்க வேணும். இந்த விக்கிரக வழிபாட்டையும் உலக ஆசைகளையும் மறத்து உறுதியா இருப்பவங்களுக்கு நிச்சயமா இந்த பரலோகத்தினுடைய சந்தோஷம், கிறிஸ்துவின் ஐக்கியம் மற்றும் நித்திய வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள், கிறிஸ்துக்குள்ள ஒரு நல்ல உறவு, இயேசுவுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மன்னாவை அவங்களால புசிக்க முடியும். கிறிஸ்து என்கிற மன்னாவை புசித்து நித்திய காலமாய், அதாவது பரலோகத்தினுடைய வாழ்க்கையை பூமியில மாத்திரமல்ல கர்த்தருடைய வருகையிலையும் நம்ம அவரோடு கூட வாழும்போது இந்த மன்னா என்பது வேத புத்தகத்தில் உள்ள மறைந்திருக்கும் சத்தியங்களையும் அல்லது மறைந்திருக்கிற ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறதா இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம சீஷர்களுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தின சில காரியங்களை போல கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம், கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்
அநேக மறைவான காரியங்களை வேதத்தில் நம்மளால பார்க்க முடியும். இது எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலியமா ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த மறைவான மன்னாவை, கிறிஸ்து என்கிற மன்னாவை ஒவ்வொரு நாளும் நாம் புசித்து பரலோக சந்தோஷம் உள்ளவர்களாய், பரலோகத்திற்கு நமக்கு ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழ்க்கை வாழ்வோமானால் நிச்சயமாய் நாம் பரலோக வாழ்க்கையை பூமியிலே நம்மளால வாழ முடியும். இந்த வார்த்தைகளின் மூலியமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சியின் மூலியமாய் கர்த்தாவே, உம்முடைய மறைந்திருக்கிற சத்தியங்களையும் ஆண்டவரே, வேதாகமத்தில் உள்ள ரகசியங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. இதை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இதன்படி வாழுகிறவர்களாய், அநேக சத்தியங்களை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே நல்ல ஒரு உறவை உள்ளவர்களாய், ஐக்கியம் உள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கிருபையாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் கரத்துல இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வாழ்த்துதலும் ஆசீர்வாதமா தங்கியிருக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. Amen. May God bless you. For prayer support, please contact these numbers.